Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து 4th லெக்சர். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இன்றைக்கி வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஓகே, அதுக்கப்புறமா ஹோமோஜினியஸ் மெத்தட் இருக்குது, அதெல்லாம் போக போக படிப்போம். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தட் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஓகே, ஸோ இன்றைக்கி கான்செப்டும் பார்த்துருவோம். கான்செப்ட் பார்த்துட்டு எக்ஸசைஸ் கொஷனும் 1லேருந்து 10 வரைக்கும் பார்ப்போம். சரியா? அண்ட் இன்றைக்கி லெக்சர் பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்கள் இன்னும் டிஃப்ரென்சியேஷன் அண்ட் இன்டெக்ரேஷன், ஐ ஹோப் ஸோ இந்நேரம் இது எல்லாமே படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். பட் ஸ்டில் டிஃப்ரென்சியேஷன் அண்ட் இன்டெக்ரேஷன் அந்த ரெண்டு சாப்டருமே, டிஃப்ரென்சியேஷன் அண்ட் அப்ளிகேஷன், இன்டெக்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன். ஓகே, இந்த ரெண்டு சாப்டருமே 4 சாப்டர். ஆக்சுவலாக இந்த 4 சாப்டருமே கமெண்ட் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி லெக்சர் போட முடியும். சரியா? நான் இன்றைக்கி லெக்சர் எப்படி சொல்லிக் கொடுப்பேனாக்கா, இந்த ரெண்டு சாப்டர் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்ற இன்டென்ஷனில் தான் சொல்லிக் கொடுப்பேன். பிகாஸ் எவ்ரி ஸ்டெப்பில் இன்டெக்ரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷனோட அப்ளிகேஷன் இருக்கும். ஓகே, ஸோ மற்ற லெக்சர் மாதிரி என்னால் இந்த ஒரு வீடியோலேயே மொத்த இன்டெக்ரேஷனும் டிஃப்ரென்சியேஷனும் சொல்லிக் கொடுக்க முடியாது. நோ அதர் கோ. இன்டெக்ரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சால் மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இன்டெக்ரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷனோட 4 சாப்டருமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இன்றைக்கி லெக்சர் புரியும். ஓகே, இன்றைக்கி லெக்சர் தான் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாமே அந்த 2 டாப்பிக்கை நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் புரியும். சரியா? ஸோ பி வெரி ஷுர் இன் இன்டெக்ரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன். சரியா? ஸோ இதை சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த 2 குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப், அதோட லிங்க் எல்லாம் ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் யூ நீட் டு கிளிக் ஆன் த லிங்க் அண்ட் ஜாயின். இல்லாட்டி டேரெக்டாக டெலிகிராமில் போய் கான்செப்ட் கேப்சூல் கான்செப்ட் கேப்சூல் வின்னு போட்டிங்கன்னா நம்ம சேனல் கிடச்சிரும். ஓகே, இங்கே வந்து நிறைய மெட்டீரியல்ஸ், புக்ஸ் அண்ட் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் கொஷின், சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த டெலிகிராம் குரூப்பில் ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இன்றைக்கி லெக்சர் ஆரம்பிச்சுன்னா டிஃப்ரென்சியேஷன், சால்விங் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஓகே, ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம். ஓகே, அதை எப்படி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். செகண்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்டர் அண்ட் டிகிரினா என்னென்னு பார்த்தோம். கரெக்டாக? அண்ட் அதுக்கப்புறமா அதை பார்த்ததுக்கப்புறமா ஆர்டர் அண்ட் டிகிரி புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு ஜென்ரல் சொல்யூஷனில் இருந்து நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வை எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்த்தோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் உங்கள் ஜென்ரல் சொல்யூஷன். இந்த ஜென்ரல் சொல்யூஷன்லேருந்து இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எப்படி வர்றதுன்னு பார்த்தோம் நம்ம. ஓகே, அது வந்து நம்ம லாஸ்ட் லெக்சரில் பார்த்தோம். ஓகே, ஸோ அது வரைக்கும் பேசிக்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் முடிஞ்சு. ஓகே, இப்போ இந்த லெசனோட ஆக்சுவல் இன்டென்ஷன் வரும். என்னன்னாக்கா, எப்படி ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா என்னென்னு தெரியும். ஓகே, ஒன்றும் இல்லை, x + y = 1 இருக்குன்னா இது வந்து லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, இன்னும் கிளியர் கட்டாக சொல்லலாம் பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லணும். ஓகே, இதுவே dx/dy = c இருந்துச்சுன்னா இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். சிம்பிளாக டெரிவேட்டிவ் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா dx அண்ட் dy இது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க ஈக்குவேஷனை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி, ஓகே, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறத சால்வ் பண்ணி நம்ம சிம்பிள் ஜென்ரல் சொல்யூஷனாக கொண்டு வருவோம். ஓகே, ஜென்ரல் சொல்யூஷன் இல்லை ஏதாச்சும் கண்டிஷன் கொடுத்துருந்தாக்கா பர்டிகுலர் சொல்யூஷனாக கொண்டு வரும். சரியா? இது எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஜென்ரல் சொல்யூஷனாக எதை சொல்லுவோம், பர்டிகுலர் சொல்யூஷன் என்னன்னு சொல்லுவோம், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன எல்லாமே சொல்லிவிட்டேன். நீங்கள் வீடியோஸை ஒரு சீரியஸாக பார்த்தா மட்டும்தான் புரியும். சரியா? ஸோ நம்ம டார்கெட் என்ன, கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சிம்பிளஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷனை மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷனோட ஆன்சர் இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வருவோம். 2y - y² / 2 = x² / 2 + x. கரெக்டாக? ஸோ இது என்னது, இதில் எங்கேயாச்சும் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்மில் இருக்கா, d/dxோ இல்லை dxஓ இல்லை dyஓ கிடையாது. கரெக்டாக? இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன், இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன். சரியா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்பெஷலாக சொல்லணும்னா 3 மெத்தட் உங்கள் சிலபஸில் இருக்குது. அந்த 3 மெத்தடில் ஃபர்ஸ்ட் மெத்தட் இன்றைக்கி பார்க்க போகிறோம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஓகே, ஸோ பை த நேம் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். வேரியபிள்ஸ்லாம் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு த்ரூவாக போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்.
okay, dy by dx equal to x plus 1 divided by 2 minus y, where y is not equal to 0. நிறைய பேருக்கு இந்த டேர்ம் பார்த்தாலே பயந்துருவாங்க. ஓகே, இதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் y 0ன்னு போட்டிங்கனாக்கா, ஓகே, y இந்த இடத்துல ஒருவேளை 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் நாட் டிஃபைன் ஆகிடும். ஸோ அதனால் ஃபார் அன் இன்ஃபர்மேஷன் இப்படி ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கம்மிங் பேக் டு திஸ். ஸோ கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. ஓகே, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்போ நம்ம வந்து ஜென்ரல் சொல்யூஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ எப்படி நான் இன்டகிரேஷனில் உங்களுக்கு வந்து மெத்தட் சொல்லிக் கொடுக்கும்போதே கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை பார்த்த உடனே இந்த இன்டகிரேஷன் தான் அப்ளை பண்ணணும், இந்த டைப் ஆஃப் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணணும்னு புரியுதோ, அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை பார்த்த உடனே அது வேரியபிள் செப்பரபிளாக இல்லை ஹோமோஜெனியஸான்னு கிளாஸிஃபை பண்ணணும். சரியா? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பார்க்குற எல்லாமே வேரியபிள் செப்பரபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறப்ப நான் உங்களுக்கு அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் இந்த கொஸ்டின் எடுத்துட்டேன். இப்போ பை த நேம் வேரியபிளை செப்பரேட் பண்ணணும். இங்கே என்னென்ன வேரியபிள் இருக்குது? y அண்ட் x. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு x அண்ட் y டேர்ம்ஸை தனித்தனியாக கொண்டு வந்துடணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் dy இன்ட்டு 2 minus y. ஓகே, 2 minus y இன்ட்டு dy. ஓகே, அந்த பக்கம் x ப்ளஸ் 1 இருக்குது. ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x ப்ளஸ் 1 இன்ட்டு dxன்னு வரும். கரெக்டாக நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் இன்டெக்ரல் இருக்கணும். சரி, அதுக்கு தான் நான் சொன்னேன் இன்டெக்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்டெக்ரேஷன் தெரியாமல் டிஃப்ரென்சியேஷன் தெரியாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ டேக்கிங் இன்டெக்ரேஷன் ஆன் போத் த சைட், 2 minus y into dy, x plus 1 into dx plus c. கரெக்டாக? ஸோ இதை நம்ம டீன்னு வச்சுக்கலாமா? ஓகே, சரி, டி கூட விட்டுருங்க. ஜஸ்ட் டேரெக்டாகவே இன்டெக்ரேஷன் அப்ளை பண்ணுங்கள். இன்டெக்ரேஷன் ஆஃப் 2 என்னது? இன்டெக்ரேஷன் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டு y, அது வந்து y கிடைக்கும். ஓகே, கான்ஸ்டண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் எக்ஸ் தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதை y பொறுத்து இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து y தான் கிடைக்கும். ஸோ 2y மைனஸ் y இன்டெகிரேட் பண்ணாக்கா y ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகே, இந்த இடத்துல ப்ளஸ் சின்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஓகே, இந்த இடத்துல அதே மாதிரி எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அண்ட் 1 இன்டெகிரேட் பண்ணாக்கா எக்ஸ். ஓகே, இங்கே ஒரு சி வரும். சரியா? நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு சியும் ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சியும் ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது ப்ளஸ் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் சரி, சி தான் இருக்க போகுது நமக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் அப்படியே நான் ஒரே டேர்மாக எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ இங்கே பார்த்தோம்னா நமக்கு டிஎக்ஸோ இல்லை டிஓயோ இல்லை, எந்த டேர்முமே கிடையாது. ஓகே, இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ வேணும்னா இதை இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி சால்வ் பண்ணிக்கலாம்? we can solve this by reduce the equation. இங்கே ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை பார்க்க சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் 2 எல்சிஎம் எடுத்துட்டேன். 2 எல்சிஎம் எடுத்தால் இந்த பக்கம் இருக்க 2 இந்த பக்கம் இருக்க 2 கேன்சல் ஆகும். 4y minus y square equal to x square plus 2x plus 2cன்னு வரும். அது வந்து கான்ஸ்டன்ட் தான். 2cன்னு போட்டாலும் ஒரு கான்ஸ்டன்ட் தான், 5cன்னு போட்டாலும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஓகே, உங்கள் புக்கில் ஜென்ரலாக C1 C2 C3ன்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கடா. ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம், அப்படி போடுறதுனால போட்டுக்கலாம். இன் ஜென்ரல் நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக தனியாக ட்ரீட் பண்ணாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை C1 எடுத்திருப்பாங்க, இங்கே வந்து 2c ஆகிடுச்சா, அப்போ இது வந்து C2ன்னு எடுத்துப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி புக்கில் வந்து கான்ஸ்டன்ட் வந்து வேறு பேரில் கொடுத்து ஃபைனலாக ஒரே ஒரு C மட்டும் போடுவாங்க. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன், இதை ஃபர்தர் சால்வ் பண்ணுறேன். ஓகே, சால்வ் பண்ணாக்கா எனக்கு என்ன கிடைக்குது, y ஸ்கொயர் மைனஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் c. ஏன் இப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரை ஆக்க போகிறேன். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் y மட்டும் நான் இந்த ஈக்குவேஷனை கொண்டு வர போகிறேன். ஓகே, அதுக்காக என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர், அதாவது இந்த இடத்துல ப்ளஸ் 16 மைனஸ் 16 பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், y மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயராக எழுதிக்கலாம். ஓகே, இந்த மைனஸ் 16 அந்த பக்கம் போச்சுன்னா இது கூட ப்ளஸ் ஆகிடும். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 16 ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட்டும் சேர்த்து எழுதிக்கிறேன் நான், ஒரே கான்ஸ்டண்ட்டாக c. ஓகே, ஒரே கான்ஸ்டண்ட்டாக சின்னு எழுதிட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல y மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயரை நான் ரூட் எடுத்தால் என்ன ஆகும், y மைனஸ் 4 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16 மைனஸ் இது. ஓகே, ஸோ y ஈக்குவல் டு திஸ் ப்ளஸ் திஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக ஜென்ரல் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இங்கேயே கிடச்சிடுச்சு. ஓகே, இதுதான் உங்கள் ஜென்ரல் சொல்யூஷன். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக மாற்றுறீங்க. ஓகே, சிம்பிளிஃபைடாக மாற்றி இந்த மாதிரி கொண்டு வரீங்க. சரியா? ஸோ இது வந்து உங்கள் புக்கை இப்படி இது வரைக்கும் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு மார்க்ஸ் கிடச்சிரும் ஜென்ரலாகவே. பட் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு நீங்கள் இதோட சால்வ் பண்ணி இப்படியே நிப்பாட்டிட்டிங்கன்னா மேபி ஒரு 85% மார்க் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 4 மார்க்ஸோடு நிப்பாட்டிப்பாங்க. ஒரு வேளை நீங்கள் இந்த ஸ்டெப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 out of 5 கிடைக்கும். ஓகே,
ஸோ இப்படி தான் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் யூஸிங் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஓகே, ஸோ இன்னொரு கொஷின் பார்ப்போமா? இன்னொரு கொஷின் பாருங்கள். See dy by dx, okay, dy by dx equal to 1 plus x square into 1 plus y square. Okay, so again இதை வந்து எப்படி பண்ணுறோம்? வேரியபிள் செப்பரபிளாக பண்ணுறோம். ஓகே, எப்படி y term எல்லாம் ஒன்றா கொண்டு வந்துடுங்க, x term எல்லாம் ஒன்றா கொண்டு போயிடுங்க. y term எப்படி வந்துச்சுன்னா 1 divided by y 1 plus y square into dy. ஓகே, 1 divided by 1 plus y square into dy into 1 plus x square into dx, 1 plus x square into dx. ஸோ ரெண்டு பக்கமும் நான் இன்டெகிரேட் எடுத்துகிறேன், இன்டெகிரேஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டெகிரேஷன் நல்லா படித்ததுங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? 1 divided by 1 square plus y square ஃபார்மேட்டில் இருக்குது. 1 divided by 1 square plus y square dy இன்டெகிரேட் பண்ணாக்கா tan inverse y கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணாக்கா tan inverse y கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுறேன். 1 இன்டெகிரேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு x கிடைக்கும். x ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு x கியூப் டிவைடட் பை 3 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வர ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, இது ஏன் ஜென்ரல் சொல்யூஷன் சொல்கிறேன்னா இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட இது வந்து என்ன, எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது? 1 இருக்குது. ஓகே, அப்போ ஆப்வியஸாக உங்களோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன டிகிரியில் இருக்கணும், என்ன ஆர்டரில் இருக்கணும், சாரி என்ன ஆர்டரில் இருக்கணும்னா 1ல் இருக்கணும். ஓகே, அவ்வளோதான், ஆர்டர் வந்து 1. கிளியர்? ஆர் யூ கிளியர் வித் த கான்செப்ட்? ஓகே, அப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஈஸியாக கொஷினாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஷினாக இருக்கும். ஆக்சுவலாக ஓகே, இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் வரைக்கும் உங்களுக்கு 2 விஷயத்தை செக் பண்ணுவாங்க. ஒன்று, நீங்கள் இன்டெகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷனில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. செகண்டு, வேரியபிள்ஸை எப்படி கிளியராக செப்பரேட் பண்ணுறீங்கன்னு பார்க்க. இந்த 2 டாஸ்க் தான் இருக்கும் உங்கள் கையில். ஃபஸ்ட்டு வேரியபிளை கிளியராக செப்பரேட் பண்ண தெரியணும், அடுத்து இன்டெகிரேஷன் ப்ராப்பராக அப்ளை பண்ண தெரியணும். இந்த 2 விஷயம் தெரிஞ்சுனாக்கா இந்த எக்ஸசைஸ் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். e power x tan y dx, okay, plus 1 minus e power x secant square y dy equal to 0. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ஏன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறேன், ஏன்னா dx பார்க்குறேன், dy பார்க்குறேன், அப்போ இது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை செப்பரேட் பண்ணணும். y டேர்ம்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து தனியாக, x டேர்மை ஃபஸ்ட்டு தனியாக கொண்டு வரணும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இதை வந்து இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும் எனக்கு, e power x tan y dx equal to minus of 1 minus e power x secant square y dy. Am I right? ஓகே, இப்போ ஸ்டில் இந்த இடத்துல x டேர்ம் இருக்குது, இந்த இடத்துல y டேர்ம் இருக்குது. ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும், இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா e power x, ஓகே, e power x divided by 1 minus e power x, இந்த மைனஸ் சைன் அப்படியே இருக்கட்டும். ஓகே, அதே மாதிரி இந்த secant square x அந்த பக்கம் போச்சுன்னா tan y divided by secant. ஓகே, நம்ம அப்படியே உல்ட்டாவாக பண்ணுறோம்ல. ஸோ secant square y divided by tan y into dy. புரிஞ்சா? ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த tan y இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். அப்போ secant square y divided by tan y into dy, அண்ட் இந்த இதை வந்து இப்படி கொண்டு வந்தோம். ஸோ e power x divided by 1 minus e power x dx. ஓகே, புரிஞ்சா? இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் நான் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுறேன். இன்டெகிரேஷன் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்கள். secant square y tan y இன்டெகிரேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா tan y ஆக்சுவலி எப்படி இருக்குது, இப்போ 2 ஃபங்க்ஷன் இருக்குது, மேலே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கீழே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இன்டெகிரேட் பண்ண தெரிஞ்சவங்களாக இருந்தால் டக்குன்னு இதை வந்து log tan yன்னு போட்டுருவீங்க. ஓகே, ஒரு ஆள் தெரியாதவங்களாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும், இதை வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் இன்டெகிரேட் பண்ணுவோம். லெட் அஸ் அஸ்யூம் tan y ஈக்குவல் டு t. ஓகே, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். tan y டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், secant square y. ஓகே, ஆனால் y அகைன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு t, dy by dt பண்ணணும். ஈக்குவல் டு என்னது, t டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 1. ஓகே, அப்போ dyயோட வேல்யூ என்ன போட்டுக்கலாம், dy ஈக்குவல் டு dt upon secant square y போட்டுக்கலாம். அப்போ dyக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா dt upon secant square yம் போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இந்த secant square y இந்த secant square yம் கேன்சல் ஆகும். மீதி என்ன இருக்கும், 1/t into dtன்னு இருக்கும். சரி, 1/t into dt டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் log tன்னு வரும், வேர் t equal to tan y. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ அதனால் log of tan yன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தால் டேரெக்டாகவே நீங்கள் செயின் ரூலில் இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ணால் டேரெக்டாக போடலாம். எப்படி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், tan y நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். ஓகே, tan y வந்து நான் மனசுக்குள்ளேயே இதை டீன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் log tன்னு வரும். log tக்கு பதிலாக log tan yன்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க tan y அகைன் நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், அகைன் இன்டெகிரேட் பண்ணாக்கா
சீக்கன் ஸ்கொயர் பைன்னு வரும். ஏன்னா நான் சப்ஸ்டியூஷன் மெத்தடை என் மைண்ட்லேயே நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவும் போடலாம், இல்லை நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்டெப்லேயும் போடலாம். சரியா? போட்டிங்கன்னா log of tan y வந்துடுச்சு. இந்த பக்கம் என்ன இருக்குது? e power x divided 1 minus e power x into dx. ஓகே, இதையும் அதே மாதிரி போடலாம். இதை டீன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. கீழே இதை டீன்னு வச்சுக்கிட்டா ஒருவேளை 1 minus e power x equal to டீன்னு இருக்குது. அப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ என்ன ஆகும்? 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 0. e power minus 6 டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணோம்னா minus e power x into dx divided by dt equal to 1 வரும். சரி, அப்போ dx equal to dt divided by minus e power x வரும். சரி, அப்போ dxக்கு பதிலாக dt divided by minus of e power x வரும் எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இந்த e power x இந்த e power x கேன்சல் ஆகும். அப்போ 1 by t into dt வருது. அதை என்ன எழுதிக்கலாம்? log of 1 minus e power x into ப்ளஸ் சின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். சரி, இது உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஒன்றும் இல்லை, உங்களோட இன்டெக்ரேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பொறுத்து தான். இந்த கொஷனில் வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணிங்க, இந்த கொஷனில் வேரியபிள்ஸை இப்படி செப்பரேட் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிங்க, வேரியபிள்ஸை இப்படி செப்பரேட் பண்ணிங்க. இதில் ஏதாச்சும் மேக்ஸ் கால்குலேஷன் அப்படியாச்சும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் எங்கே ட்விஸ்ட் ஆச்சுன்னா இந்த இடத்த இன்டெகிரேட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு டைம் எடுத்துச்சு. ஓகே, இதை ப்ராப்பராக இன்டெகிரேட் பண்ணணும், இதை ப்ராப்பராக இன்டெகிரேட் பண்ணணும். ஃபைனலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் y அண்ட் எக்ஸ் கொண்டு வரணும். ஓகே, கான்ஸ்டன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கணும்? ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்தராக இதை நீங்கள் ஒன்று கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்தராக எப்படி சால்வ் பண்ணிக்கலாம்? ஒன்றும் இந்த இடத்துல லாக் இருக்குது, இங்கேயும் லாக் இருக்குது, இங்கேயும் லெட்டர்ஸ் அஜும் தெர் இஸ் அ லாக். ஓகே, லாக் சியும் லாகும் ஒன்று தான். ஓகே, அப்போ இதிலேருந்து எல்லா லாகையும் காமன் எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? tan y ஈக்குவல் டு 1 minus e power x ப்ளஸ் சி. நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சா, இங்கே லாக் இருக்குது, இங்கே லாக் இருக்குது. ஒருவேளை சிக்கு பதிலாக நம்ம லாக் சின்னு கூட எழுதிக்கலாம்ல, அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஓகே, அப்போ எல்லா லாகையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா tan y ஈக்குவல் டு 1 minus e power x ப்ளஸ் சி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்படி கேட்ட கொஷன்லாம் ஒரு டைப். ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு கொஞ்சம் நியூமரிக்கல்லாம் வந்து இப்படி கேட்பாங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ். ஓகே, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். Okay, find the equation of the curve passing through 0, -2. Given that on any point on x, y on the curve, product of slope of its tangent and y coordinate is equal to x. Okay, so இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எழுத தெரியணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறோம்? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் பாசிங் த்ரூ 0, -2. இதை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துடும். given that any point on the x, y, இதுவும் ஒரு ஜென்ரல் பாயிண்ட் மறந்துடும். ஓகே, x, yல ஏதோ ஒரு கர்வ் வரைகிறோம். Okay, on the curve, product of slope of its tangent. Okay, tangent oda slope na enna artham? Adu obvious dy by dx la slope of a tangent nu solluvom. Okay, and slope of the tangent and y. Okay, y product of slope of the tangent and y coordinate is equal to x. அப்போ என்ன பார்த்தோம்? dy by dx into y equal to x என்றது தான் உங்களோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஜென்ரல் சொல்யூஷனுக்கும் கேட்காம பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணி பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ கிவன் ஈக்குவேஷன் இது. அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வேரியபிள் செப்பரபிள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா தனித்தனியாக வேரியபிள் கொண்டு போக முடியுது. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்? dy into y அப்படியே வச்சுக்கிறேன். x into dx போட்டுக்கிறேன். அப்போ ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணால் y dy இன்டெகிரேட் பண்ணால் y square divided by 2, x dy dx இன்டெகிரேட் பண்ணால் x square divided by 2. இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் வரும், இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இன் ஜென்ரல் நான் ஒரே ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? நான் இந்த இடத்துல 2 LCM எடுக்கிறேன். LCM எடுத்தால் இதுவும் இந்த இடத்துல 2ன்னு வந்துடும். இங்கே என்ன வந்தாலும் சரி அது ஒரு கான்ஸ்டன்ட் தான். கரெக்டாக? ஸோ இன் ஜென்ரல் இங்கே கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேன். 2 எல்லாம் நான் கேன்சல் அவுட் பண்ணிவிட்டேன். y square equal to x square plus cன்னு வருது. am I right? Okay, so இது என்ன எழுதிக்கலாம்? y square minus x square equal to cன்னு எழுதிக்கலாமா? Okay, now this is your general solution. Okay, but இந்த கொஷனில் உங்களுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் தேவையில்லை. அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஓகே, இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நமக்கு வந்து இது கரெக்டான ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து கண்டிஷன் என்னென்னா, ஓகே, when x equal to 0, ஓகே, when x equal to -2 and மாற்றி சொல்கிறேன். when x equal to 0 and y equal to -2 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சியோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கிவன் கண்டிஷனுக்கு படி நான் சப்ஸ்டியூட் பண்ணால் y equal to -2 போட்டால் 4, x equal to 0 போட்டால் 0. அப்போ சியோட வேல்யூ வந்து 4. ஓகே, ஜஸ்ட் இந்த சியோட வேல்யூ வந்து இப்போ வந்து ஈக்குவேஷனில் வச்சிங்கன்னா இதான் உங்களோட கரெக்டான பர்டிகுலர் சொல்யூஷன். y square minus
எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்றது தான் உங்களோட கரெக்டான சொல்யூஷன். ஓகே புரிஞ்சா? அடுத்து இந்த 28th கொஷின் மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின் கொடுப்பாங்க. ஓகே 28th கொஷின் பாருங்கள். In a bank, okay, in a bank, principal increases continuously at the rate of R percentage per year. Okay, find the value of R if 100 doubles itself in 10 years. Okay, so இந்த மாதிரி கொஷின்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு ப்ராப்பராக நம்ம ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது பார்ப்போம். In a bank, principal increases continuously at the rate of R. Okay, அப்போ principal வந்து is a function of என்ன, at the rate of R. அப்போ இதை என்னன்னு எழுதிக்கலாம் நம்ம, கேன் வி ரைட் இட் அஸ் டிபி பை டிஆர். பிரின்சிபல் இன்க்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் ஆர். அப்போ டிபி பை டிஆர் பிரின்சிபல் இன்க்ரீசஸ் கண்டினியூஸாக அட் த ரேட் ஆஃப் ஆர் பர் இயர். ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிஆர் 20th கொஷனில் டிபி பை பிரின்சிபல். ஆக்சுவலாக பிரின்சிபல் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டைமை பொறுத்து இருக்குது. ஓகே, நல்லா கவனிச்சு அந்த கொஷின் படிச்சிங்கன்னா பிரின்சிபல் வந்து டைமை பொறுத்து இருக்குது அண்ட் இது வந்து ரேட்டை பொறுத்து டிபெண்ட் ஆகிருக்கு. பிரின்சிபல், ரேட், டைம், 3 விஷயம் கிவன். அங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 3 விஷயம் கிவன். அப்போ பிரின்சிபல் அண்ட் டைமை டிபி பை டிடின்னு வச்சுக்கலாம். பிரின்சிபல் வந்து டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அண்ட் ரேட்டை பொறுத்து பிரின்சிபல் இந்த மாதிரி அதாவது ஆர் பர்சன்டேஜ். ஓகே, ஆர் பர்சன்டேஜில் டிபெண்ட் ஆகுது. ஆர் பை 100 இன்டூ பி. பிரின்சிபலோட பர்சன்டேஜ் தான் ரேட். கரெக்டாக? ஸோ டிபி பை டிடி ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் பை 100. பிரின்சிபல் இப்போ ஒரு விஷயம் திருப்பி அந்த கொஷின் படிங்க, வெயிட் பண்ணுங்கள். சிஆர் in a bank, principal increases continuously at the rate of R percentage per year. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஆர் பர்சன்டேஜில் என்ன வேரி ஆகுது, பிரின்சிபல். அப்போ பி இன்ட்டு ஆர் பை 100 போடலாமா? ஓகே, அண்ட் பர் இயர் பிரின்சிபல் பர் இயர். அப்போ என்ன அர்த்தம், பி டியை பொறுத்து டிபெண்ட் ஆகிருக்கு. அது எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பி இன்ட்டு ஆர் பர்சன்டேஜ், அதாவது அந்த ஆர் பை 100. ஓகே, ஸோ அதனால தான் வந்து நான் ஈக்குவேஷன் இப்படி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ பி பை டிபி பை டிடி ஈக்குவல் டு ஆர் பை 100 இன்ட்டு பி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் போடுறது ஈஸி. இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். ஸோ வேரியபிள் செப்பரேபிள் அப்ளை பண்ணுற இன்டெக்ரல் ஆஃப் டிபி பை பி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஆர் பை 100 இன்ட்டு டிடி. ஓகே, ஸோ இப்போ வந்து டிபி இதை வந்து இன்டெகிரேட் பண்ணோம்னா லாக் பி வரும். 1 பை பி இன்டெகிரேட் பண்ணால் லாக் பி வரும் அண்ட் ஆர் பை 100 ஒரு கான்ஸ்டன்ட், அதை வெளியே கொண்டு வந்துருங்க. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் 1 டிடி ஈக்குவல் டு டி ஆர் பை 100 இன்ட்டு டி ப்ளஸ் சி. ஓகே, இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். பட் இதை இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஏன்னா கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன் தான், பட் இந்த கொஷினை பொறுத்தவரைக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் என்ன, when time t equal to 0 உங்கள் பிரின்சிபல் எவ்வளோ 100. ஓகே, நீங்கள் அதாவது ஃபஸ்ட் இயரில் உங்கள் பிரின்சிபலில் வந்து எந்த இன்க்ரீஸும் இருக்காது. ஸோ இனிஷியல் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்களோ அவ்வளோ அமௌண்ட் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ t equal to 0 p equal to 100 given, கொஷனில் given. ஓகே, ஜஸ்ட் லாகுக்கு பதிலாக இந்த பிக்கு பதிலாக 100 போகிறோம். லாக் 100 ஈக்குவல் டு இந்த ஃபுல் வேல்யூ 0 ஆகிடும். 0 ப்ளஸ் சி. அப்போ சியோட வேல்யூ என்ன, லாக் 100. ஓகே, அதை எடுத்துகிட்டு போய் நான் திரும்பி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லாக் பி ஈக்குவல் டு ஆர் பை 100 இன்ட்டு டி ப்ளஸ் லாக் 100. ஓகே, அப்போ இந்த பி வந்து ஆக்சுவலாக இப்போ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கேட்டிருக்காங்க. கரெக்டாக? 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கொஷின் இன்னும் முடியல. ஓகே, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பி வந்து டபுள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இது 100லேருந்து 200 ஆகிடுச்சு. லாக் பி வந்து 200 இப்போ. ஓகே, லாக் 200 ஈக்குவல் டு ஆர் பை 100 இன்ட்டு 10 இயர்ஸ். இந்த 10 போட்டதுனால தான் இந்த இடத்துல 200 போட்டிருக்கேன். சரியா? ப்ளஸ் லாக் ஆஃப் 100. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். லாக் ஆஃப் 200 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு ஆர் பை 10ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ லாக் 200 பை 100 வந்து லாக் 2. லாக் 2 ஈக்குவல் டு ஆர் பை 100. கொஷனில் லாக் 2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.693. அப்போ ஆர் ஈக்குவல் டு 6.93%. ஓகே, புரிஞ்சா இந்த கொஷின்? ஓகே, திரும்பி ஒரு வாட்டி நான் இந்த கொஷின் சொல்கிறேன், கவனிங்க. நல்லா கவனிங்க. இஃப் அ பேங்க் பிரின்சிபல் இன்க்ரீசஸ் கண்டினியூவஸ்லி அட் த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆர். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், பி வந்து ஆரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, பர்சன்டேஜ் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை கூட தான் பர்சன்டேஜ் எடுப்போம். ஸோ பியோட பர்சன்டேஜ் வந்து ஆர். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி. ஏன்னா பிகாஸ் டைமை பொறுத்தும் பிரின்சிபல் வேரி ஆகுது. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர். நமக்கு ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இஃப் 100 டபுள் இட் செல்ஃப் இன் 10 இயர்ஸ், அதாவது பிரின்சிபல் ஃபஸ்ட்டு 100 இருக்குது. அட் டி ஈக்குவல் டு 0 100 இருக்குது.
ஆனால் t ஈக்குவல் டு 10ல் வந்து பிரின்சிபல் வந்து 200 ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ணோம் இந்த ஃபுல் கொஷின். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப் புரிஞ்சா? கண்டிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணோம். அட் டைம் t ஈக்குவல் டு 0 p ஈக்குவல் டு 100ன்னு கண்டிஷனை யூஸ் பண்ணோம், கரெக்டாக? ஆனால் இப்போ அக்கார்டிங் டு கொஷின் டைம் 10. ஓகே, அட் t ஈக்குவல் டு 10 என் பிரின்சிபல் ஈக்குவல் டு எவ்வளோ, 200. அதனால தான் p ஈக்குவல் டு 200. ஸோ p ஈக்குவல் டு 200, tக்கு பதிலாக 10, r/100 log of 100. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, கிளியர்? ஸோ எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, லெட் us start the exercise. ஸோ எக்ஸசைஸ் பார்த்தோம்னா, ஃபார் ஈச் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் 1 to 10 ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, இப்போ நிறைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். 10 வரைக்கும் அதான் இருக்குது. 11க்கு அப்புறம் வேறு மாதிரி டைப்பில் கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் கொஷின் எடுத்து பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். ஒன்லி திங் இஸ் தட் உங்களுக்கு இன்டெகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், dy by dx ஈக்குவல் டு 1 minus cos x divided by 1 plus cos x. ஓகே, ஸோ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன்னா வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணுறேன். அப்போ dy ஈக்குவல் டு 1 minus cos x divided by 1 plus cos x into dx. ஓகே, 1 minus cos x ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? 2 sin square x by 2. தெரியலன்னா ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 plus cos x என்ன ஃபார்முலானா 2 cos square x by 2. 1 minus cos x ஓட ஃபார்முலா 2 sin square x by 2. 1 plus cos x ஓட ஃபார்முலா 2 cos square x by 2. கரெக்டாக? இன்டூ dx. ஓகே, இப்போ இந்த 2வும் கேன்சல் பண்ணிக்கிறேன். sin square by cos square வந்து tan square. ஓகே, dy ஈக்குவல் டு tan square x by 2 இன்டூ dx. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், tan square என்னன்னு எழுதிக்கலாம்னா secant square theta minus 1. ஓகே, ஸோ dy ஈக்குவல் டு secant square theta minus 1 இன்டூ dx. ஸோ இப்போ ஃபைனலாக நான் இதை இன்டெகிரேட் பண்ணுறேன். ஓகே, நான் ஏன் இதை ஸ்டார்டிங்கே இன்டெகிரேட் பண்ணலனாக்கா tan ஸ்கொயரை டேரெக்டாக என்னால் இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஓகே, நிறைய பேருக்கு அந்த ஃபார்முலா தெரியாது. கரெக்டாக tan ஸ்கொயருக்கு இன்டெகிரேட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அதை வந்து நிறைய பேர் ஞாபகம் வச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் secant ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும். secant square theta ஈக்குவல் டு எல்லாருக்குமே தெரியும் 2 tan theta. ஓகே, அந்த ஃபார்முலா தெரியும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு இப்போ ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டு சைடு இன்டெகிரேஷன் பண்ணால் dy இன்டெகிரேட் பண்ணாக்கா y கிடைக்கும். அண்ட் secant square theta இன்டெகிரேட் பண்ணால் 2 tan theta வரும். ஸோ 2 into tan x by 2. 1 இன்டெகிரேட் பண்ணாக்கா ஆக்சுவலாக இங்கே -1ன்னு வரும், எழுதிக்கோங்க. மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகே, 1 இன்டெகிரேட் பண்ணாக்கா எக்ஸ்ன்னு கிடைக்கும், -x. அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் c. ஓகே, புரிஞ்சா? இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், dy by dx ஈக்குவல் டு √4 minus y square. ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும், வேரியபிள் செப்பரேட் பண்ணணும். ஓகே, வேரியபிள் செப்பரேட் பண்ணால் dy ஈக்குவல் டு என்னன்னு போட்டுக்கலாம், dy டிவைடட் பை √1 minus y square ஈக்குவல் டு dxன்னு போட்டுக்கலாமா? அப்போ ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், dx இன்டெகிரேட் பண்ணால் x ப்ளஸ் சின்னு வச்சுப்போம். ஜென்ரலாகவே x இருக்க பக்கம் c வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் 1 by √2 square minus y square இருக்குது. ஓகே, இது என்னென்னு எழுதிக்கலாம், இது எப்படி இருக்குது, a square minus y square. 1 by √a square minus y square. இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா sin inverse of y divided by a ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா sin inverse of y divided by 2ன்னு இருக்குது. கரெக்டாக? இது ப்ளஸ் என்ன போட்டுக்கிறோம், 2ன்னு போட்டுக்கிறோம். ஏன் 2 போடுறோம் யோசிச்சு சொல்லுங்கள். ஆப்வியஸ்லி, ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா மட்டும்தான் நம்மளால் போட முடியும். sin inverse of a by 2 ப்ளஸ் ஏன்ட்டு வரும். கரெக்டாக? அதனால தான் வந்து இந்த இது போகிறோம். இது ஒரு ஃபார்முலாடா. இது இன்டெக்ரல் ஆஃப் 1 divided by √a square minus y square equal to sin inverse of, okay, sin inverse of y divided by a plus ஏன்ட்டு வரும். ஓகே, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன் நான் இங்கே டேரெக்டாக. சரியா கைஸ்? கொஞ்சம் லெக்சர் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்யும். ஓகே, ஏன்னா இன்டெகிரேஷன் படித்தா மட்டும்தான் நம்மளால் இதை போட முடியும். இப்போ இந்த இடத்துல இன்டெகிரேஷன் வந்துடுச்சுன்றனால இன்டெகிரேஷனோட ஃபுல் டாப்பிக்கை நான் இந்த இடத்துல எடுக்க முடியாது. ஓகே, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஒரு சில விஷயத்தை வந்து ஃப்ரம் த பேசிக்ஸ் படித்தா தான் தெரியும். ஓகே, ஸோ இன்டெகிரேஷன் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லெக்சர் உங்களுக்கு எவ்வளோ ஈஸின்னு புரியும். ஏன்னா இன்டெகிரேஷன் பார்ட் மட்டும் தான் இப்போ நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, சால்வ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இந்த இடத்துல வேரியபிள்ஸ் அப்ளை பண்ணோம், ரெண்டு பக்கம் இன்டெகிரல் அப்ளை பண்ணோம். ஜஸ்ட் அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஸோ வந்து ஜஸ்ட் அந்த பேசிக் மட்டும் புரிஞ்சுன்னா எல்லாமே ஈஸி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறேன், சால்வ் பண்ணுறேன். இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போனால் x - 2 + cன்னு வரும். ஓகே, அதை வந்து -2 + c ஒரே கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறேன்.
அண்ட் அகைன் சைன் இன்வர்ஸ் என்ன போட்டுக்கலாம், y ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது பேசிக் சொல்யூஷன். ஆக்சுவலாக உங்கள் ஆன்சர் இதோடய முடிஞ்சிடுச்சு. வேணும்னா நீங்கள் எங்கேயோ சால்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கிளியர். ஸோ தேர்ட் கொஷின் பார்ப்போம். தேர்ட் கொஷின்னா dy by dx ப்ளஸ் y ஈக்குவல் டு 1. ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இப்போ இந்த பக்கமும் வேரியபிள் செப்பரபிள் அப்ளை பண்ணுறேன். dy by dx ஈக்குவல் டு 1 மைனஸ் yன்னு போட்டுக்கலாம். அப்போ dy ஓகே கரெக்டு தான், dy இன்ட்டு 1 மைனஸ் y இன்ட்டு dx போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 1 மைனஸ் y இப்படி கீழே கொண்டு வந்தால் இன்டெக்ரல் ஆஃப் 1 டிவைடட் பை 1 மைனஸ் y இன்ட்டு dy ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் dx. ரெண்டு பக்கமும் இன்டெக்ரல் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், dx இன்டெக்ரேட் பண்ணால் x ப்ளஸ் cன்னு வரும். 1 பை இதை இன்டெக்ரேட் பண்ணால் log ஆஃப் 1 மைனஸ் yன்னு வரும். கரெக்டாக இல்லை? ஆமாம், log ஆஃப் 1 மைனஸ் yன்ட்டு வரும். ஜஸ்ட் மினிட், ஸ்டெப்பு மிஸ் பண்ணிட்டேனோ. ஓகே, இங்கே இருக்குது. ஸோ இது என்ன வரும், log ஆஃப் 1 மைனஸ் yன்னு வரும். ஓகே, பட் இந்த இடத்துல மைனஸ் y இருக்குது, அதை மறந்துடாதீங்க. அகெயின் அதை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் சைன் கூடவே வந்துடும். சரியா, மைனஸ் ஆஃப் log ஆஃப் 1 மைனஸ் y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுக்கப்புறம் என்ன போட்டுக்கலாம், log ஆஃப் 1 மைனஸ் y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் சின்னு போட்டுக்கலாம். ஓகே, இந்த லாகை நான் வந்து அந்த பக்கம் கொண்டு போனாக்கா இது வந்து 1 மைனஸ் y மட்டும்தான் இருக்கும். இந்த பக்கம் இ பவர் ஆகிடும். லாகை எப்போவுமே ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த சைடு வந்து இ பவர் ஆகிடும். 1 மைனஸ் y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், 1 மைனஸ் y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் சின்னு போட்டுக்கிறேன். இன்ட்டு, அதாவது இன்ட்டு இ பவர் மைனஸ் சின்னு போட்டுக்கிறேன். இ பவர் மைனஸ் சின்றது ஒரு கான்ஸ்டன்ட். கரெக்டாக? ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்க 1 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் சி மைனஸ் 1 வருது. ஓகே, இந்த ஃபுல் டேர்மை நான் என்னென்னு போட்டுக்கிறேன், கான்ஸ்டண்ட்டாக போட்டுக்கிறேன், ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ என்ன வரும், இது இந்த ஃபுல் டேர்ம் வந்து எப்படி மாறுது, y ஈக்குவல் டு 1 மைனஸ், அந்த மைனஸ் இப்படி மல்டிப்ளை ஆச்சுன்னா 1 மைனஸ் சி, இந்த ஃபுல் டேர்ம் சி. ஓகே, சி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ். புரிஞ்சா? திரும்பியும் ஒரு வாட்டி சொல்லி தரேன்டா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். சி ஹியர், இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிருக்கும். வேரியபிள் செப்பரபிள் இது வரைக்கும் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். ஓகே, இது எப்படி இன்டெகிரேட் பண்ணுன்ட்டு இன்னொரு வாட்டி டீட்டெயிலாக சொல்லித்தரேன். 1 மைனஸ் y ஈக்குவல் டு டீன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இந்த மாதிரி டீன்னு எப்போல்லாம் அசியூம் பண்ணுறீங்களோ அப்போ டி பை டிஎக்ஸ் பண்ணுவோம் ரெண்டு பக்கமும். அப்போ என்ன ஆகும், இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணனா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் ஒய்யை டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணாக்கா மைனஸ் ஒய்யை டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஆப்வியஸ்லி y வந்து 1 ஆகிடும். கரெக்டாக, 1 இன்ட்டு dy பை டிடி ஆகிடும். ஓகே, ஈக்குவல் டு டீன்னு வரும். சரியா, அப்போ நீங்கள் வந்து dy என்னென்னு போட்டுக்கலாம், dy ஈக்குவல் டு டி இன்ட்டு டிடின்னு போட்டுக்கலாம். dy ஈக்குவல் டு டி இன்ட்டு டிடின்னு போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல dyக்கு பதிலாக டி இன்ட்டு டிடி, ஓகே, டிவைடட் பை டீன்னு போடுறேன். எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன் நான். ஆப்வியஸ்லி கரெக்டா, ஐம் சாரிடா. சி ஹியர், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 1 பை டீன்னு வரும். 1 பை டீயை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், லாக் டீன்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்க டீ என்னது, ஆக்சுவலாக அந்த உள்ளே இருக்க டீயை வந்து டிஒய் கூட கம்பேர் பண்ணணும். கரெக்டாக? அப்போ வந்து 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு, இப்போதைக்கு என்ன இருக்குது, 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு டீன்னு இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த டீயை வந்து என்ன பண்ணுங்கள், ஒய்யை போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஆப்போசிட்லேயே பண்ணிவிடுவாங்களே. இதை வந்து இந்த ஃபங்க்ஷனை dy பை டிஎக்ஸ் பண்ணணும். ஓகே, dy பை டிடி பண்ணணும். அப்போ 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு டீயை இது டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் இந்த இடத்துல 0 ஆகிடும். ஓகே, இப்போ ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ண என்ன வரும், 1 கிடைக்கும். அதுவே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், dy பை டிஎக்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், மைனஸ் இது வரும். கரெக்டாக? மைனஸ் ஒயில் மைனஸ் 1 dy பை டிடி. அப்போ என்ன போட்டுக்கலாம், டிடி ஈக்குவல் டு என்னென்னு போட்டுக்கலாம், மைனஸ் dy ஈக்குவல் டு மைனஸ் டிடின்னு போட்டுக்கலாம். சரியா? ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. கிளியராக? ஒன்றும் இல்லைடா, நீங்கள் இன்டெகிரேஷன் ஒரு வாட்டி பாருங்கள். இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதில் ஒரு சின்ன பார்ட்டு தான் இந்த விஷயம். சரியா? ஆக்சுவலாக எங்கிட்ட பாயிண்டர் இல்லை, ப்ராப்பர் பாயிண்டர் இல்லைனால என்னால் கரெக்டாக எழுத முடியாது, அது ரொம்ப மைன்யூட்டான வேல்யூஸ்லாம் வருது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரியா? இப்போ அடுத்த கொஷின் போகலாம். ஓகே, அடுத்த கொஷின் போயிட்டு 4th கொஷின் பார்க்குறோம்ல. இப்போ அந்த ஸ்டெப்பு புரிஞ்சா, இந்த ஸ்டெப்பு அதுக்கப்புறம் இந்த 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இப்படி போட்டிருக்கோம், இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் சியில் இருக்குது. கரெக்டாக?
இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும், e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு e பவர் மைனஸ் சி மைனஸ் 1 வருது. அதுக்கப்புறம் இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா ப்ளஸ் 1 ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஃபுல்லாக சின்னு வச்சுக்கிறேன் நான், அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், 4th கொஷின். ஓகே, 4th கொஷின் அகைன் வேரியபிள் செப்பரேபிளாக அப்ளை பண்ணுறோம். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan y dx ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் y tan y dyன்னு இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan y dx ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் y tan x இன்டூ dy. கரெக்டாக இந்த ஸ்டெப் புரிஞ்சா? இப்போ என்ன பண்ணுறோம், y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க, x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. ஓகே, இந்த இடத்துல tan x இருக்குது. இந்த tan x எப்படி கொண்டு போனால் என்ன ஆகும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை tan xன்னு வந்துடும். dx அப்படியே வச்சுக்கலாம். இந்த இருக்கிற tan y அந்த பக்கம் போச்சுன்னா tan x டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் y டிவைடட் பை tan y இன்டூ dy. ஓகே, ஸோ வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஈக்குவேஷனை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது சொன்னேன். tan x என்னென்னு பண்ணிக்கணும், let us assume tan x equal to t. ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா நமக்கு tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும். ஓகே, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ dx by dt ஈக்குவல் டு டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 1. ஓகே, அவ்வளோதான். ஓகே, அப்போ dx என்ன எழுதிக்கலாம், dx ஈக்குவல் டு dt upon சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, அப்போ dxக்கு பதிலாக dt டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸும் கேன்சல் அண்ட் 1 டிவைடட் பை டீன்னு இருக்குது. 1 பை டி டிடி பண்ணோம்னா tan அதாவது log t கிடைக்கும், வேறு t ஈக்குவல் டு tan x, அவ்வளோதான். ஸோ log ஆஃப் tan xன்னு போட்டுக்கிறேன் ப்ளஸ் சி. இந்த இடத்துலையும் அதே மாதிரி log ஆஃப் tan yன்னு வரும். ஓகே, மைனஸ் log ஆஃப் tan yன்னு வரும். ஓகே, ஸோ இதை என்ன எழுதிக்கலாம், log tan x ப்ளஸ் log tan y ஈக்குவல் டு மைனஸ் சின்னு வச்சுக்கலாமா. ஓகே, ஸோ இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் log a டிவைடட் பை log bன்னு வரும். ஓகே, ஸோ log ஆஃப் a டிவைடட் பை log ஆஃப் bன்னு வரும். நீங்கள் அப்படி போடலாம், இல்லாட்டி வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், லாகை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ வந்து tan x ப்ளஸ் tan y. ஓகே, log a log b வந்து மைனஸ் பண்ண வரும். கரெக்டாக tan x ப்ளஸ் tan y ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம், e பவர் மைனஸ் சின்னு போட்டுக்கலாம், அவ்வளோதான். e பவர் மைனஸ் சி, இதான் உங்களோட ஆன்சர். கிளியர்? அடுத்து 5th கொஷின் பாருங்கள். 5th கொஷின் இஸ் வெரி சிம்பிள். பார்க்க தான் கொஞ்சம் பெரிய கொஷின் மாதிரி இருக்குது, ஆனால் 5th கொஷின் இஸ் வெரி சிம்பிள். e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் dy மைனஸ் e பவர் எக்ஸ் மைனஸ் ஆஃப் e பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ dx ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க, இதை அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். அப்போ என்ன ஆகும், e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் dy ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ dx. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன். அப்போ dy ஈக்குவல் டு என்னது, e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ dx. ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணால் இந்த இடத்துல y வரும், இந்த இடத்துல இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுறேன். ஓகே, டேரெக்டாகவே நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை வந்து டீன்னு வச்சுப்போமா. ஓகே, அப்போ இன்டெகிரல் ஆஃப் 1 பை டி இன்டூ டிடி என்னது log t, அதாவது log ஆஃப் e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இதை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அதாவது dxஐ இன் டர்ம்ஸ் ஆஃப் t மாற்றுவோம். ஓகே, அப்படி மாற்றினோம்னா என்ன ஆகும், dx ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், இதை உள்ளே இருக்க டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், e பவர் எக்ஸ் இந்த மைனஸ் மட்டும் இங்கே வந்துடும், மைனஸ் e பவர் மைனஸ் dx ஈக்குவல் டு dtன்னு கிடைக்கும். கரெக்டாக? அப்போ dtக்கு பதிலாக நம்ம 1 டிவைடட் பை dtக்கு பதிலாக அதை போட்டோம்னா இந்த வேல்யூவும் கேன்சல் அவுட் ஆகும். ஓகே, இந்த ரெண்டு வேல்யூவும் கேன்சல் அவுட் ஆச்சுன்னா ஃபைனலாக ஓகே கேன்சல் அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக வில் கெட் இந்த சி அந்த பக்கம் போச்சுன்னா y மைனஸ் சி ஈக்குவல் டு லாக் ஆஃப் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஓகே, வேணும்னா நீங்கள் இதோடய நிப்பாட்டிக்கலாம், பட் இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னாக்கா லாக் வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும், இ பவர் y மைனஸ் சி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸு. ஓகே, இ பவர் y மைனஸ் எக்ஸ் சி என்னன்னு நினைக்கலாம், இ பவர் y into e power minus c ன்னு போட்டுக்கலாம். ஓகே, வேறு e power minus c is nothing but a constant. ஓகே, அந்த கான்ஸ்டண்ட்டை நான் இங்கே எழுதிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, e power y into a equal to e power x plus e power minus x. ஓகே, அவ்வளோதான். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சா? அடுத்து 6th கொஷின் பாருங்கள். 6th கொஷினும் ரொம்ப சிம்பிள் தான். dy by dx equal to 1 plus x square into 1 plus y square. ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், நான் இன்டெகிரேஷன் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். y அந்த பக்கம் போய்க்குது, x வந்து மல்டிப்ளை ஆகிடுது. ஓகே, 1 by 1 square plus y square into dy equal to 1 plus x square into dx. ஓகே, இதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், tan inverse of y
அண்ட் இதை இன்டெகிரேட் பண்ணாக்கா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 + c அவ்வளோதான். இதான் உங்களோட ஆன்சர். ஓகே, வேணும்னா நீங்கள் டேனை வந்து அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். y = tan of x ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 + cன்னு கொண்டு போய்க்கலாம். பட் அதுக்கு அவசியம் இல்லை, இப்படியே விட்டாலும் கரெக்டு தான். ஓகே, அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள். y log y dx minus x dy = 0. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இது அந்த பக்கம் கொண்டு போனால் y log y dx = x into dy. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் தனியாக கொண்டு வரோம், y எல்லாம் தனியாக கொண்டு போகிறேன். அப்போ integral of dx divided by xன்னு மட்டும் வரும், ஈக்குவல் டு 1 divided by log yன்னு வரும், y log y. ஓகே, 1 divided by y log yன்னு வரும். ஓகே, ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி உங்களுக்கு. ஓகே, இதனால் log x + c வந்துடும். எப்போவுமே எக்ஸ் இருக்க பக்கம் கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க, y இருக்க பக்கம் கான்ஸ்டன்ட் வச்சுக்காதீங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து இதை வந்து என்ன பண்ணணும், அகெயின் நம்ம இதை வந்து நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ணணும். ஓகே, let us assume log y = t. log y tன்னு வச்சோம்னா இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t என்ன கிடைக்கும், log y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y into dy by dt கிடைக்கும், ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ என்னென்னு போட்டுக்கலாம், நம்ம dy வந்து என்னென்னு போட்டுக்கலாம், y dtன்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல dyக்கு பதிலாக y dtன்னு போட்டோம்னா இந்த tயும் அந்த tயும் கேன்சல் ஆகும். ஓகே, இந்த yயும் அந்த yயும் கேன்சல் ஆகும், மீதி வந்து 1/t into dt மட்டும்தான் இருக்கும். சரியா, 1/t இன்டெகிரேட் பண்ணால் log t மட்டும் வரும், அப்போ log y மட்டும் வரும். ஓகே, c + log x = log y. அப்போ log y minus log x = log y divided by log xன்னு போட்டுக்கலாம். இது log y, log of log y minus இந்த log x அங்கே வச்சா minus log xன்னு வரும். கரெக்டாக? ஓகே, அப்போ log a minus log b = log a divided by bன்னு போட்டுக்கலாம். அப்போ ஏக்கு பதிலாக log y, bக்கு பதிலாக x. ஓகே, ஸோ log of log y divided by x = cன்னு இருக்குது. ஓகே, அகைன் இந்த log அந்த பக்கம் கொண்டு போனால் log y divided by log x = e power cன்னு வரும். ஓகே, c e power c புரிஞ்சா? ஸோ e power c is nothing but a constant. ஓகே, ஸோ log y = cx. ஓகே, இதை இன்னும் ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாக்கா அகைன் இந்த log அந்த பக்கம் கொண்டு போனால் e power cx = y. ஓகே, இதான் உங்களோட ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகே, 8th கொஷின் பாருங்கள். 8th கொஷின் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, x⁵ dy by dx = -y⁵. ஓகே, x⁵ dy by dx. ஓகே, இது அகைன் வேரியபிள் செப்பரபிள் அப்ளை பண்ணோம்னா -1/y⁵ into dy = 1/x⁵ into dx + cன்னு வச்சுக்கிறேன். இப்போ இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் c போட்டுக்கிட்டேன். ஓகே, ஆப்வியஸாக வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி தானே. y power -5 + 1 divided by -5 + 1. இது வந்து x power -5 + 1 divided by -5 + 1. ஓகே, ஸோ இந்த -5 + 1 நான் ஆன் த ஹோல் கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் -5 + 1 இருந்தால் கூட இது கான்ஸ்டன்ட் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ இது ஃபுல் வேல்யூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ மீதி என்ன இருக்குது, y. ஓகே, ஸோ y power -4 நெகட்டிவ் சைன் வரும். சரியா, -y power -4 into x power -4 + cன்னு வரும். கரெக்டாக? ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்து 9th கொஷின் பாருங்கள். dy by dx = sin inverse of x. ஓகே, dy by dx = sin inverse of x இருக்குது. அகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் dy = sin inverse of x into dx. ஓகே, இன்டெகிரேஷன் ரெண்டு பக்கம் எடுத்தால் y = integral of sin inverse of x dx. ஓகே, இன்டெகிரேஷனில் உங்களுக்கு நான் டேரெக்டாகவே வந்து sin inverse xக்கு ஃபார்மில் ஒன்று டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பேன். ஓகே, டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பேன். உங்களுக்கு அந்த ஃபார்மில் ஞாபகம் இருந்துச்சுன்னா போடலாம், இல்லாட்டி நீங்கள் இதை வந்து பை பார்ட்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும். இன்டெகிரேஷன் ஆஃப் பை பார்ட், அதாவது இந்த sin inverse xக்கு டேரெக்டாக இன்டெகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. ஓகே, அதை டிரைவ் பண்ணணும். நம்ம டிரைவ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா தான் வரும், நம்ம லாஸ்ட்டாக எழுதியிருக்க இந்த ஃபார்முலா தான் வரும். சரியா, ஸோ இன்டெகிரல் ஆஃப் பை பார்ட்ஸை நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல sin inverse x மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல 1 into ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், 1 into sin inverse of x dxன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, let us assume எது ஈஸியாக இன்டெகிரேட் ஆகுமோ அது செகண்ட் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணும், எது கஷ்டமாக இருக்குமோ அது ஒன்று. இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஐலட்ஸ் ஃபார்மில் ஞாபகம் இருந்துச்சுன்னா அது வழியாக நீங்கள் வந்து இதை வந்து நேம் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. ஓகே, இது செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், இது ஃபஸ்ட் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார்முலா பை பார்ட்ஸோட டேரெக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். என்னது, sin inverse x ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கோங்க, செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, அப்போ இன்டெகிரேட் பண்ணால் 1 வந்துடுது. ஓகே, செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணணும். மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்சேஷன், அதாவது sin inverse xோட டிஃப்ரென்சேஷன் 1 divided by √(1 - x²) அண்ட் ஃபஸ்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃப்ரென்சேஷன் ஃபஸ்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன்
பண்ணிவிட்டு ஆன் த ஹோல் இதை அகைன் இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இதான் வந்து பை பார்ட்ஸோட ஃபார்முலா. ஓகே, இப்போ இதை பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் அப்படி வச்சுப்போம், எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படி வச்சுப்போம். இதை ஃபஸ்ட்டு உள்ள இன்டெகிரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி, அதாவது வெறும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டின்னு வச்சுக்கலாம். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1 டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் 0 அண்ட் -2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம் டி பண்ணோம்னா -2x இன்டூ டிஎக்ஸ் பை டிடியும் வரும். அந்த பக்கம் 1 மட்டும் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம டிஎக்ஸ் என்னென்னு எழுதிக்கலாம்? dx equal to dt divided by -2x எழுதிக்கலாம். ஓகே, அப்போ அது dxக்கு பதிலாக dt divided by -2x போட்டுட்டேன். இந்த இடத்துல 1 divided by root t போட்டேன். x அப்படியே இருக்குது. ஓகே, எக்ஸும் கேன்சல் அவுட் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? ஜஸ்ட் உங்களுக்கு x sin inverse of x equal to minus ப்ளஸ் ஆகிடும். ஹாஃப், ஓகே, half 1 by root t into dt. ஓகே, 1 by root t இன்டெகிரேட் பண்ணாக்கா t power -1 by 2 -1 divided by +1 divided by -1 by 2 +1 எழுதிக்கலாம். ஓகே, -1 by 2 +1 divided by -1 by 2 +1. ஓகே, அப்போ -1 by 2 +1 வந்து 1 by 2. அப்போ root t மட்டும் மேலே இருக்குது, கீழே வந்து +1 by 2 இருக்குது. ஓகே, அப்போ இந்த 2 கேன்சல் அவுட் ஆகும். அப்போ மீதி என்ன ரிமைனிங் இஸ் ஜஸ்ட் root t. ஓகே, அப்போ y equal to x sin inverse of x plus root t, tக்கு பதிலாக 1 minus x square போட்டிங்கன்னா இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, அப்போ லாஸ்ட் வந்து 10th கொஷின் பாருங்கள். 10th கொஷின் இஸ் e power x tan y dx plus 1 minus e power x secant square y dy equal to 0. ஓகே, ஃபஸ்ட்டு வேரியபிள் செப்பரேட் பண்ணிக்கலாமா? e power x tan y dx equal to மைனஸ் இப்படி எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்? எக்ஸ் டேர்மெல்லாம் ஒன்றா கொண்டு வரேன். இந்த இடத்துல ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கா, இப்படி கொண்டு போகிறேன். அண்ட் tan y வந்து நான் இப்படி கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும்? e power x divided by 1 minus e power x into dx, okay, equal to minus of secant square y divided by tan y into dy. அப்போ ரெண்டு பக்கமாக இன்டெகிரேட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும்? secant square y divided by tan y into dy is equal to e power x divided by 1 minus e power x into dx plus cன்னு போட்டுக்கலாமா? ஓகே, இப்போ தான் ஜஸ்ட் நவ் நம்ம இந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணி பார்த்தோம். இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு log of tan y வரும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். சரியா? ஸோ இப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது log of tan y வரும் அப்படின்ட்டு. ஓகே, ஈக்குவல் டு e power x அகைன் இதை இன்டெகிரேட் பண்ணாக்கா இதை டீன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ 1 by t இன்ட்டு dxக்கு பதிலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகே, 1 minus e power x equal to tன்னு வச்சோம்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இது 0 ஆகிடும். e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் e power xன்னு வரும். பவரில் மைனஸ் இருக்கா? இல்லை கரெக்டு. மைனஸ் e power xன்னு வரும். அண்ட் இந்த இடத்துல வந்து dx by dt equal to 1ன்னு வரும். t டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணால் 1. ஓகே, அப்போ dx equal to என்னன்னு போட்டுக்கலாம்? dt divided by minus e power xன்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்போ மைனஸ் dt divided by e power xன்னு போட்டுக்கிறேன். exம் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குது? 1 by t into dt மட்டும் இருக்குது. ஓகே, 1 by t into dt மட்டும் இருக்குது. இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, அப்போ வந்து log of tan y equal to 1 by t equal to log t, அதாவது log of 1 minus e power x plus c. ஓகே, ஸோ இப்போ log tan y minus log 1 minus e power x log of 1 minus e power x divided by tan yன்னு போட்டுக்கலாம். equal to c. அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சு. ஓகே, இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லை. வேணும்னா நீங்கள் இதுக்கப்புறம் இந்த log அந்த பக்கம் கொண்டு போனால் e power minus c ஆகும். ஓகே, 1 minus e power x by tan y equal to e power minus c. cross multiply பண்ணாக்கா e power c, அதாவது 1 minus e power x equal to e power c into tan y. e power cயும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ வெறும் c மட்டும் போட்டேன். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சா கைசி? நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்டெகிரேஷனோட பேசிக்ஸ் தெரியாமல் இன்றைக்கி லெக்சர் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. ஏன்னா ஃபுல்லாகவே இன்டெகிரேஷன் தான் இருக்குது. ஓகே, பாருங்கள், இப்போ நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கும் போது 10 கொஷின் போடுறதுக்கு 50 minutes ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஒருவேளை ஒரு இன்டெகிரேஷனுமே நான் உங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்துருப்பேன்னா அது பாசிபிளும் கிடையாது. ஓகே, இன்டெகிரேஷன் வந்து ஒரு வாஸ்டான டாபிக். அதை வந்து இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு நான் இவ்வளோ நாள் என்னோடய வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக்ஸும் சேர்த்து கிளியர் பண்ணிகிட்டே போவேன். ஓகே, பட் இந்த கேஸில் பேசிக்ஸே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டெப்த்தானது. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்டெகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் வீடியோ பாருங்கள். ஓகே, ஒரு வேளை இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சுன்னா அதுக்கு ஒரே ரீசன் உங்களுக்கு இன்டெகிரேஷன் தெரியாமல் இருக்கிறது தான் காரணமாக இருக்கும். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் இன்டெகிரேஷனோட பேசிக்ஸ் அண்ட் டிஃப்ரென்சியேஷனோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இன்றைக்கி வீடியோலாம் புரியும். ஓகே, ஸோ டூ தேட். ஓகே, டைம் எடுத்துக்கோங்க. ஒரு சில விஷயத்தை சீரியஸாக படித்தா தான் புரியும். எடுத்த உடனே வந்து இன்டெகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் புரியாமல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் புரியணும்னா இட் இஸ் இம்பாசிபிள்.
ஓகே, ஃபஸ்ட்டு இன்டெகிரேஷன் பண்ணிங்க, டிஃப்ரென்சேஷன் பண்ணிங்க, அப்புறம் இன்டெகிரேஷன் பண்ணிங்க, அதுக்கப்புறமா இந்த லெசனுக்கு வாங்க. டெஃபினெட்லி ஈஸியாக புரியும். சரியா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு கண்ட்ரோல் த ஸ்பீட். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.